ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் மலைக்கு மேலே துலுக்கனெல்லாம் தொழுகை நடத்துவதற்கு இன்றைக்கி காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, மார்ச் மாதம் 4ஆம் தேதி தமிழக அரசுக்குள்ளே அவமதிப்பு வழக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லோகநாதன், ஈனிக்கோ திவ்யன், அதுக்கப்புறம் அந்த கலெக்டர், இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கண்டெம்ட் கேஸ் வந்த நேரத்தில் இல்லை நாங்கள் நீதிபதியோட தீர்ப்பெல்லாம் நாங்கள் மீறணும் என்று நினைக்கவில்லை அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, நாங்கள் அப்படியெல்லாம் ஒரு இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையாது, அன்னைக்கு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் பல கம்பி கட்டெல்லாம் கட்டினாங்க. அப்போ நீதியரசர் ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டார்னா, சரி பரவாயில்லைங்க, நான் இப்போ கூட உங்களை விட்டுடுறேன், நீங்கள் என்ன பண்ணலாம், இது மார்ச் 4ஆம் தேதி இந்த வருஷம் நடந்த விஷயம். அப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ராம் ரவிக்குமார் அதாவது கேஸ் போட்டவர், அவர் கூட ஒரு 5 பேருமா நேராக மேலே போய் அடையாளத்துக்காக ஒரு பூஜை ஒன்று அந்த தீபத்தூண்கிட்ட பண்ணுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க முடியுமா, இப்போ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேளுங்க. உடனே இல்லை நாங்கள் ஆலோசிச்சுட்டு தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு அரசு தரப்பில் சொன்னார்கள். அப்போ இந்துக்கள் தரப்பில் இருந்த வழக்கறிஞர் சொன்னாங்க, ஏங்க இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க, கலெக்டருங்க இருக்காங்க, ஹெச்ஆர்என்சி இருக்காங்க, முடிவெடுக்க வேண்டிய அவ்வளோ பேருங்க இப்போ இங்கே தானே இருக்காங்க, இப்போவே அந்த அனுமதியை கொடுத்தானே நாங்கள் போய் பண்ணிட்டு வரோம். நாங்கள் இல்லை நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படின்னு அன்றைக்குள்ள அதிகாரிகள் தரப்பில் வக்கீல்கள் சொன்னார்கள். நீதிபதி ரொம்ப நல்ல மனுஷன், பரவாயில்ல யோசிச்சுட்டு சொல்லுங்கள், நேரம் கொடுத்த உடனே 18ஆம் தேதி இந்த கேஸ் வருது. 18ஆம் தேதி கேஸ் வரதுக்கு முன்னாடி 17ஆம் தேதி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜோதிராமன், சதீஷ்குமாருங்கக்கூடிய நீதியரசர்கள் முன்னிலையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்து மேலே தீபம் ஏற்ற வேண்டும் அங்கக்கூடிய தீர்ப்பை ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை நாங்கள் அதை நிறுத்தி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை அந்த பழைய தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு ஒரு உத்தரவு வாங்கினாங்க. உத்தரவு வாங்கிட்டு 18ஆம் தேதி இவங்க நேராக வராங்க கோர்ட்டுக்குள்ளே வந்தோடனே அதுக்கு நீதியரசர் சொன்னார், நீங்கள் எங்கிட்ட நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம்னு தானே சொன்னீங்க, அப்போ நீங்கள் இன்னொரு பெஞ்சில் போய் இதுக்கு ஸ்டே வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னை ஏமாற்றியது போல தானே இருக்குது அப்படின்னு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டார். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, அதில் காவல்துறை தரப்பில் யாரும் ஆஜராகாததுனால நீதிபதி கோவப்பட்டு, நான் உங்கள் மேலே கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு மறுபடியும் எச்சரித்தார். எனக்கு தெரிஞ்சு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் இவர்களுக்கு ரொம்ப ஒரு லாங் ரோப் கொடுக்குற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்போது ஒரு நீதிமன்ற உத்தரவு இருக்குது, அந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் ஒரு கண்டெம்ட் கேஸ் இருக்குது, அந்த கண்டெம்ட் கேஸ்லேயே சரி இதை நீங்கள் செய்யுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு ஒரு 5 இந்துக்களை திருப்பரங்குன்றத்தில் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தீபத்தூணுக்கிட்ட கொண்டு போய் பூஜை நடத்துவதற்கு உங்களுக்கு அனுமதிக்க முடியாது. ஆனால் கூட்டமாக துலுக்கனை மட்டும் இன்னைக்கு நீங்கள் மேலே தொழுகை நடத்த அனுமதித்திருக்கிறீர்கள் என்றால், திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தமானதா துலுக்கனுக்கு சொந்தமானதா, எது இந்த அரசு நினைக்கிறதுங்கிறது தெளிவாக போச்சு. அந்த மலை இந்துக்களுக்கு இல்லை, அந்த மலை துலுக்கனுக்கு தான் அப்படிங்கக்கூடிய ஹிந்துக்களுக்குள்ள முதல் படை வீடை துலுக்கர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹிந்து துரோக செயலை, ஹிந்து இன அழிப்பின் ஆரம்பமாக இந்த கொடுமையை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஹிந்து கோயிலை இன்னைக்கு துலுக்கன்று கொடுக்கக்கூடிய ஒரு அயோக்கிய செயலை இன்று இந்த திமுக அரசு செய்திருக்கிறது. அதனால இந்த ஏதோ இன்னைக்கு துலுக்கம் மேலே போனால் தொழுகை நடத்தினாங்கிறது அல்ல, இது ஹிந்துக்கள் நமக்குள்ள முருகனுக்குள்ள படை வீடை திமுக நம்மிடமிருந்து பிடுங்கி துலுக்கனிடம் கொடுக்கிறது. ஹிந்துக்களை இன அழிப்பு செய்ய இந்த அரசு தொடர்ந்து சதித்திட்டம் தீட்டி செயலாற்றி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சம்பவம் என்பது அந்த ஹிந்து இன அழிப்பின் தொடர்ச்சியே. துலுக்கனை திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே துலுக்கனை நமாஸ் பண்ண அனுப்பிட்டு ஹிந்துக்களை தீபம் ஏற்றாமல் தடுப்பது என்பது ஹிந்து இன அழிப்பின் அங்கமே என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.